ராமதாஸ் ம். மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில. இதுக்கு அவருக்கு எனக்கு அதுக்கு படத்துல கிளாஸ். ஓ! அம்பிகா ராதா ஸ்டுடியோ என்ன ஏஆர்எஸ். ஏஆர்எஸ்ல. மன்சூர் அலிகான் படம் வாழ்க ஜனநாயகம். ம். நைட்டு பாட்டு எடுக்கிறோம். மாண்டேஜ் சாங்க திருப்பி திருப்பி போடுகிறார் மன்சூர். ராமதாஸ் சார், ஏய் அவன் என்னடா ஆளு? நான் மாண்டேஜஸ்க்கு எதுக்குடா 10 தடவை இந்த பாட்டை முழு பாட்டா கேட்குறான். பக்கத்துல வேற ஸ்பீக்கரை வச்சு அப்படின்னு நான் ஏப்பா போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தேன். இவர் திரும்பி சவுண்டு அப்படின்ட்டார். ராமதாஸ் சாருக்கு இது தெரியல. ராமதாஸ் சார் சவுண்டு போட்ட உடனே நான் பேடு வச்சுக்கிட்டு என்ன வரின்னு நான் அந்த பொண்ணுகிட்ட இந்த ஃபீல் இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப பாட்டு சவுண்டு வச்சு போட்டான் பாருங்க. முதுகுல வந்து நேரா ஒரு அடி என் முதுகுல. அடிச்ச உடனே யாரான்னு தெரியும். திரும்பி பார்த்தா இவரு. ஏடா அடிச்ச உடனே எனக்கு என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே பேடை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் பாட்டு போட சொல்றாரு. நீங்க என்ன வந்து இது பண்றீங்கன்ட்டு நான் மட்டும் போயிட்டேன். எல்லாரும் மன்சூர் ஒரு பக்கம் அப்படியே நிக்குது. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே போகுது. ஒரு யூனிட்ல ஒரு யாராவது ஏப்பா என்னப்பா இது அடுத்து போலாம் அப்படின்னு இப்படி ஆரம்பிப்பாங்கல்ல. அப்படி நேரா போய் டைரக்டர்கிட்ட சார் அப்புறம் என்ன சார் ஷாட்டு ரெடி அப்படின்னு போனோன்னே நான் வரமாட்டேன். அவன் தானே தூக்கி போட்டு போனான். அவன் வந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லு. அப்புறம் ஆரம்பிக்கலான்னு எனக்கு காதுல கேட்குது. சார் என்ன சார் நீங்க அவரை கூட நான் போக சொல்லிடலாம் அப்படின்னா ஒரு கட்டம் அப்படி வருது. எதுக்கு அவனை போக சொல்லணும்? அந்த ஆளு தப்பு பண்ணாரு. நான் அடிச்சது தப்பு. அதனால அவன் என்ன நான் இருந்தாலும் அதானே செய்வேன். அவனை கூப்பிட சொல்லுப்பா. அவன் வந்து ரெடின்னா நான் ரெடி. எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டார். எனக்கு மரத்தடியில் அப்படியே கண்ணு கலங்கி போச்சு. எனக்கு ரொம்ப நல்ல மனுஷன். நேராக வந்தேன். சாரி சார் நான் படா படா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடிக்க வந்தார். டக்குன்னு இழுத்து என்னை கட்டி பிடிச்சிட்டார். 1 வருஷம் கடந்துருச்சு. அவருக்கும் படம் இல்லை. நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யலை. ஒரு நாள் ஒருத்தன் வரான். அப்போல்லாம் ஃபோன் இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தன் பாம்குரோவுக்கு சார் வர சொன்னார். நம்பர் சொல்லி சொன்னான். எதுக்கு வர சொன்னார்? நம்ம தான் ஆளு ஏன்னா முடிய நான் மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல. அந்த நேரத்தில் சமாதானம் ஆகிட்டா கூட உள்ளுக்குள்ளே ஒருத்தவங்களுக்கு ஓடும். நமக்கும் குற்ற உணர்ச்சி கூடும்ல. பாம்புக்குள்ள போய் கதவை தட்டினோடனே ஒரு உள்ள செல்வமணி சார் இவங்க அப்போல்லாம் பீக் செல்வமணி சார். அப்போ சார் இருக்க சொன்னார்னு ஒரு இடத்துல அப்படியே ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். உடனே வெளியே வந்தேன். என்னடா வெளியே நிற்கிற வாடா அப்படின்னு சொன்னேன். எதுக்குன்னுலாம் தெரியாது. உடனே செல்வமணி சார் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்தோடனே சார் ஏன் அசோசியேட் சார் ரவிக்குமார் இன்னைக்கு பெரிய டைரக்டராக இருக்கலாம் சார். கௌதமன் ஒரு நேரத்தில் பெரிய அளவில் வரணும். கோ டைரக்டராக வச்சிங்க. நான் மறுபடியும் என் உயிரே போயிட்டு திரும்பி வந்தது.